அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மார்ச் மாதம் 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த ஒரு நாள் மட்டும் இவர்களுக்கு 11ஆம் வீடாகிய மேஷத்தில் உள்ள சந்திரனாக இருப்பார். அடுத்தடுத்து வரக்கூடிய சந்திரனுடைய அமர்வு 12ஆம் வீடாகிய ரிஷபத்தில் உள்ள சந்திரன், விரய சந்திரன், அப்புறமா ஜென்ம ராசிக்குள் சந்திரன், செகண்ட் ஹவுஸ் ஆகிய கடகத்திற்கு சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய நிலையில் இந்த வாரம் முடிந்துவிடும். சோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சாதகமற்ற நிலை. இவங்களுக்கு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்திற்குரிய 2ஆம் அதிபதி சந்திரன் ஒரு நாள் மட்டும் இந்த வாரம் தொடங்கக்கூடிய 22 மட்டும் ஓரளவிற்கு சாதக பலனை கொடுப்பார். ஓரளவிற்கு முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்தலாம். அடுத்தது விரய சந்திரன் கண்டிப்பாக மனக்குழப்பம், மனதில் ஒரு பெரிய போராட்டம், குடும்ப வாழ்வில் பெரிய ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலை. இது குடும்பஸ்தானத்திற்கும் பாதகஸ்தானமாக விரய சந்திரனாக இருப்பதனால் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் பெரிய ஒரு பிரளயம் போன்ற நிலை மிதுன ராசிக்கு ஏற்படக்கூடிய அமர்வு. ஜென்ம ராசியாகிய மிதுன ராசிக்கே சந்திரன் வரக்கூடிய அமர்வு இந்த வாரத்திற்குள் உங்களுடைய ராசியில் ஆல்ரெடி 7ஆம் வீட்டிற்கு உடைய குரு, பாதகாதிபதியும் கர்மாதிபதியுமான குரு கிரகம் நிறைய நண்பர்களுக்கு திருமண வாழ்வில் பெரிய போராட்டமான ஒரு நிலையையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தையும் கொடுக்கலாம். திருமண வாழ்வில் குழப்பத்தை கொடுக்கலாம், இல்லைன்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்கலாம். மிதுன ராசிக்கு கண்டிப்பாக குரு தசை இல்லைன்னா புதன் திசை, புத்தி அந்தரங்கள், குரு புதனுடைய சம்பந்தப்பட்ட தசா புத்தி நடக்கக்கூடிய நண்பர்களுக்கு பெரிய பாதிப்பு தாயார் வழியில் அல்லது திருமண வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு அமர்வாக இருக்கும். ஓரளவிற்கு நீங்க ரொம்ப நிதானமாக அமைதியாக இருப்பது குடும்ப வாழ்விற்கு பாதுகாப்பை கொடுக்கும். 2ஆம் வீட்டிற்கு கடகத்திற்கு சந்திரன் வந்து அமரக்கூடியது இந்த வாரம் முடியக்கூடிய நாளில் வருவதனால் அதற்கு பிறகு ஓரளவிற்கு உங்களுக்கு இந்த வாரம் செட்டில் ஆகக்கூடிய பலன்களாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருப்பது ஓரளவிற்கு எல்லாமே தைரியத்தை கொடுப்பது போல ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஆனாலும் அங்கு இருக்கக்கூடிய ராகு கிரகம் பிறருடைய இன்ஃப்ளூவன்ஸினால் உங்களுக்கு மனதில் சில குழப்பங்கள், தெளிவான முடிவை எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அது தாயாராக இருக்கலாம். தாயாருக்குடைய கிரகமாகவும் உங்களுடைய ராசிக்குடைய கிரகமாகவும் புதன் இருப்பதனால் கண்டிப்பாக ஓரளவிற்கு இந்த ஆளுமை உங்களுக்கு பொருந்தி வரக்கூடிய நிலையாகவும், இது அதிகமான பணி ரீதியிலான விஷயங்களுக்கு மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வெளிநாட்டு தொடர்பினால் ஒரு மேன்மையையும் கொடுத்தாலும் திருமண வாழ்விற்கு கண்டிப்பாக 6ஆம் அதிபதியான செவ்வாய் அங்கு இணைவது ஒரு பெரிய பிரிவினையை நோக்கிய விஷயங்களாகவே உங்களுக்கு இன்ஃப்ளூவன்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. கண்டிப்பாக விரய சந்திரன், ஜென்மச்சந்திரன் ஒரு பெரிய மனக்குழப்பத்தையும் முடிவெடுக்க முடியாத நிலையையும் இந்த வாரம் முழுவதும் கொடுப்பார். பொறுமை தேவை.